நேரலையில் இருக்கிறதுனால நான் திரு சுவாமிநாதன்ட்டையும் பேசிட்டு அரங்கத்துக்கு வரேன். சுவாமிநாதன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை? இது ஒரு ரெண்டு வேறு வேறு கொள்கைகள் கொண்ட கட்சி தானே, நாங்கள் கொள்கையில் எப்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லைன்னு திரு வேலுமணி சொல்கிறார். கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றாரு. ஆனால் பாஜக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அதிமுகவுக்கு இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் சங்கடத்தை உண்டாக்குதா, அல்லது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, நிச்சயமா பாஜக எடுத்து வைக்கக்கூடிய நகர்வுகள் அதிமுகவை ரொம்ப பலப்படுத்துது. உண்மை சொல்ல போனா இப்ப நம்ம தென் மாவட்டங்கள்லயே பாக்குறப்ப ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கணிசமான அளவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டு வங்கிங்கிறது அதிமுகவுக்கும் காலம் காலமா விழுந்துட்டு இருந்துச்சு. இப்ப ஒரு இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுல இப்படிதான் தீர்மானம் போடுவாங்க, இந்து ஓட்டுக்களை ஒருங்கிணைப்போம் அப்படிங்கறதா இந்து முன்னணி தீர்மானம் போடுவாங்க. அதை தாண்டி அவங்க ஒரு அனைவருக்குமான ஒரு தீர்மானம் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த நிகழ்ச்சியில அவங்க இந்து முன்னணி ஒரு அண்ணாவை எதிர்க்கிற பொழுது இந்த கூட்டத்துல கலந்து கொள்வதையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்கூட்டியே தவிர்த்திருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒப்புதல் பெறாமல் ஆர்பி உதயகுமார் போன்றவங்க, ஒரு செல்லூர் ராஜு போன்றவர்கள் அந்த நிகழ்வுக்குள்ள போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கல. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசையோட தான் போயிருப்பாங்க. இன்னொன்னு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கு. நம்ம இன்னைக்கு அவங்க ஒரு இந்து முன்னணி மாநாட்டுல பங்கேற்றதோ, அங்க அண்ணாவை அவர்கள் விமர்சித்ததையோ அதிமுகவினுடைய பலவீனம் அப்படின்னு நம்ம பேசுற இதே நேரத்துலதான் கடந்த ஆண்டு ஒரு ஜனவரி மாதம் 2024 ஜனவரி மாதம்லாம் ஒரு எஸ்டிபிஐ கட்சி நடத்தக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை மீட்பு மாநாடு மாதிரியான ஒரு மதச்சார்பின்மை மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. எந்த சிறுபான்மையினருமே அவங்களுக்கு ஓட்டு போடல. காரணம் அவங்க பாஜகவோட ஒரு நீண்ட கால உறவுல இருந்துட்டனால சிறுபான்மையினரிடம் இருந்த நம்பிக்கை அந்த இயக்கம் இழந்துட்டு வந்திருக்கிற நிலையில ஒரு பக்கம் இந்துக்கள் ஓட்டுகளை ஒருங்கிணைப்போம்னு தீர்மானம் போடுறது இப்ப தீர்மானத்தின் மேலே அந்த தீர்மானம் அவர்களுடைய தீர்மானம்னு பேசுற ஸ்டாண்டுக்குள்ள வந்திருக்காங்க. இன்னொன்று, பேரறிஞர் அண்ணா போன்றவர்களை, ஒரு பெரியார் போன்றவர்களை அவர்கள் விமர்சிக்கக்கூடிய ஒரு மேடையில ஒரு காணொலி வெளியாகிறப்ப அந்த நிகழ்வுக்கு போறதை அவர்கள் தவிர்த்திருக்கணும். இப்ப போயிட்டு அங்க இருந்து அவங்க வெளிநடப்பு செய்ய 100% வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே சிறுபான்மையினரும் உங்களுக்கு ஓட்டு போடல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல மேடையிலிருந்து இவர்கள் அகன்றாங்கன்னா இனி பெரும்பான்மை மக்களுக்கும் அவங்க விரோதியோ அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல வரும். இப்ப அடுத்ததா பார்த்தா இந்த மாநாடு நம்ம பேசுறோம். அடுத்ததா பார்த்தா எஸ்பி வேலுமணி அவர்கள் RSS அணிவகுப்பு, அந்த RSS அந்த நூற்றாண்டு விழா மேடையில போய் மோகன் பகவத் அவர்களோட கலந்துக்கிறார். இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரூர் ஆதீன அழைப்பு, பொதுவா பேரூர் ஆதீனம் அழைத்ததை இங்க யாரும் மறுக்க மாட்டோம். மேற்கு மண்டலத்துல இல்ல, தமிழ்நாட்டுல எல்லாருமே மதிப்போட போறது. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க, நாங்களும் போறோம் அப்படின்ற மாதிரி தான் அதை குறிப்பிடுறாரு அவரு. இல்ல, அது அவங்க போய் ஒரு மோகன் பகவத் மாதிரியானவர்களோடு இவர் புகைப்படம் எடுக்கிறதாவது கொஞ்சம் தள்ளி அகன்று நின்றுக்கணும்ல. இப்ப பழைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தா, ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்கவர்கள் தலைவர்களாக இருக்கிற போது இருந்தா இது மாதிரியான எத்தனை சந்திப்புகளை இவர்கள் தவிர்த்து வந்தாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே RSS அணிவகுப்பு ஊர்வலத்துக்கு கொடியசைத்தார் என்று சொல்லி ஒரு மாவட்ட செயலாளரை திரு தலவாய் சுந்தரம் அவர்களை பொறுப்புகள்ல இருந்தே நீக்கி வைத்திருந்தார். அது மட்டும் இல்ல, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து போட்டான்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அப்ப இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? இன்னைக்கு அவர்கள் கொள்கை வேற, எங்க சித்தாந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை சித்தாந்தம் மாறுமா அப்படிங்கக்கூடிய கேள்விகள்லாம் இதுக்கு பின்னாடி எழுகுது. இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா அவர்களை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மேடையில இவங்க கலந்து கொள்ளும் போது ஒரு திராவிட கட்சிக்கான ஒரு பெரிய, அவங்க இவ்வளவு நாள் வர திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று திமுக, இப்படியான ஒரு வாக்களிக்கக்கூடிய கலாச்சாரம் தான் தமிழகத்துல இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுகவினுடைய முதுகெலும்பையே முறிச்சிட்டு ஒரு சித்தாந்த மோதலா இதை உருவாக்குறாங்க. அதிமுக அதுல கரைந்து போவதற்கான ஒரு தன்மை இதுக்குள்ள இருக்குது. அதை அதிமுக உணராமலே ஒவ்வொரு நிகழ்வுகளா பங்கெடுத்து வர்றாங்க. சிறுபான்மையினர் ஓட்ட விட்டும் அவங்க வெளியில ரொம்ப தூரம் நகர்ந்து வந்துட்டாங்க. இப்ப அண்மையில கூட இன்பத்துறை போன்றவர்களுக்கு கூட மாநிலங்களை உறுப்பினர் கொடுத்தாங்க, ஒரு சிறுபான்மையினர். அந்த கட்சியினுடைய மிக மூத்த பொறுப்புகள் எல்லாம் தமிழ்மகன் உசேன் போன்ற ஒரு சிறுபான்மையினர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சிறுபான்மையினர் எவ்வளவு பேர் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. சோ அப்படியான ஒரு நேரத்துல இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுல ஒரு வாழ்த்து செய்தியோட முடிச்சிருக்கலாம். நிகழ்வு சிறக்கிறதுக்கு வாழ்த்துறோம் அப்படிங்கிற தன்மையோட முடிச்சிருக்கலாம். ஒரு ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள், செல்லூர் ராஜு போன்றவர்கள், கடம்பூர் ராஜு போன்றவர்கள், ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் தென் மாவட்டங்கள்ல மிக முக்கியமான நபர்கள். இவங்க எல்லாம் இன்னைக்கு பங்கெடுக்காம போனா பெரும்பான்மை வாக்கு அல்லது இந்த வாக்குகளை இழக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு நெருக்கடி இருக்காதா? அங்க பங்கெடுக்கிறதும் அவசியமா இருக்கும் இல்லையா? இல்ல, பங்கெடுக்கிறதுக்கு இப்ப ஒருத்தர் போயிருந்தா போதும்ல. நம்ம பாக்குறோம்ல, ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள் தேவைக்குள்ள என்ன வந்துச்சுங்கிறதான முக்கியமா நம்ம இதே பார்த்தோம். எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்துக்கே பார்த்தா அந்த ரிசப்ஷன் பங்கனுக்கு தான் அதிமுகவினர் வந்திருந்தாங்க.
அவருடைய மெயின் திருமண நிகழ்வுல அண்ணாமலை போன்றவர் வந்திருந்தாங்க. எடப்பாடியே அந்த ஃபங்க்ஷன்ல தான் 2 கலந்துகிட்ட காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அப்ப இவர்கள் பாஜகவோடு ஒரு நெருக்கமான போக்க போகணும் அப்படிங்கிறது இவர்களுக்கு வழக்கு விஷயங்களா இருக்கலாம், அமலாக்கத்துறை மாதிரியான நெருக்கடியான விஷயங்களா இருக்கலாம். இல்ல இதெல்லாம் முன்னாடி இருக்கிறது வேற. இப்ப கூட்டணி அமைச்சாச்சு, கூட்டணி ஜெல்லா இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம்னு சொல்ல வேண்டிய தேவையும் அதிமுக தலைமைக்கு இருக்குல்ல. அப்ப அதோட ஒன்னா இணைந்து போறதுக்கான வாய்ப்புகளை அல்ல மேடைகளை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்கல்ல. இல்ல ஒன்றாக இணைந்து போறதுக்கு இப்ப கள்ளக்குறிச்சி மாதிரியான ஊர்ல கள்ளச்சாராய மரணங்களை எடுத்து போராடலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒன்னா எடுத்து போராடலாம், எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, இன்னைக்கு லாண்ட் ஆர்டர் பெரிய இஷ்யூவா இருக்கு. இதையெல்லாம் எடுத்து போராடுனாங்கன்னா அது மக்கள் மத்தியில எடுபடும். ஒரு இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு போராட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முருகன் மாநாட்டுல போய் நின்றுதான் ஒருவரை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி இருந்து அவங்க பேசியிருந்தாலே போதுமானதா இருக்கும். அவங்க பேச கூட இல்ல, அவங்க போய் கலந்துகிட்டாலே போதுமானதா இருக்கும். தென் மாவட்டத்தினுடைய முக்கியமான தலகர்த்தர்களை எல்லாம் அங்க அனுப்பி வைத்து விட்டு அங்க ஒரு அண்ணா அவர்களை பற்றியும் பெரியார் அவர்களை பற்றியும் விமர்சிக்கக்கூடிய ஒரு காணொலி ஓடுகிற பொழுது கூட அமைதியாக இருப்பாங்கன்னா அதிமுகவுக்கான இயல்பான ஓட் பேங்க் எல்லாம் அவங்களை விட்டு நகர்ந்துறதுக்கான ஒரு அபாயம் இருக்கு. திமுகவுக்கு மாத்திரம் அதிமுக சேர்ந்த ஓகே புரியுது. டேக்கன் ஒரு பாயிண்ட். மணி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அதிமுக ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்குது அப்படின்னு சாமிநாதன் பார்க்குறாரு. அதிமுக கம்ஃபர்டபுளாக தானே இருக்காங்க. இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டாவது எல்லாத்தையுமே சித்தாந்த தளத்தில் இருந்து மட்டுமே பார்க்கக்கூடாது, கருத்தாக்க தளத்தில் இருந்து மட்டுமே பார்க்கக்கூடாது. களத்தில் என்ன நடக்குது, களத்தில் திமுக அதிமுக எப்படி செயல்படும். இப்போ ஒரு இடத்துல ஒரு தெருமுனை கூட்டம் நடக்கும், அந்த தெருமுனை கூட்டத்தை இன்னைக்கு திமுக போட்டுதுன்னு வைங்க, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு தெருமுனை கூட்டம் திமுக போட்டுதுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அதிமுக அந்த இடத்துல ஒரு தெருமுனை கூட்டம் போடும். இதுதான் கள அரசியல். மதுரையில் அவங்க வந்து லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு வச்சு கூட்டணி கட்சி, அதே போல முன்னேற்ற கழகங்கள் இது பாஜக நடத்தக்கூடிய கூட்டம் கூட கிடையாது. அதுக்கு தான் நான் வரேன். இந்த முன்னணி நடத்துற கூட்டம் அதுதான் வாழ்த்தோட முடிச்சிருக்கலாமே. அதுதான் நானும் வரேன். இப்ப எப்படி திமுக அதிமுகவுக்கு ஒரு எதிரெதிர் அரசியல் இருக்கோ அதே போல அவங்க கூட்டணியாக யார் இருந்தாலும் சரி அதற்குள்ளேயும் ஒரு நுண்ணரசியலை பண்ணுவாங்க. உங்களுக்கு மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியாதில்லை, பாமக ஒரு அறிக்கை விடுது அப்படின்னு வைங்க, அதுக்கு யார் திமுகலேருந்து பதில் சொல்லுவா? ஒன்று ஐயா துரைமுருகன் சொல்லுவார், இல்லை முன்னாடி ஐயா வீரபாண்டி ஆறுமுகம் சொல்லுவார், இல்லை ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லுவார். இந்த நுண்ணரசியல் அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் சரி, எதிரெதிராக இருந்தாலும் சரி, சிறிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்த நுண்ணரசியல் பண்ணுவாங்க. இந்த நுண்ணரசியல் மதுரை இந்து முன்னணி மாநாட்டில் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். ஏன்னா இதை வந்து களத்தில் திமுக அதிமுக ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ எப்படி பண்ணுறாங்க? அங்கே ஐயா நயினார் நாகேந்திரனுக்கு சமமாக இவங்க ஐயா ஆர்பி உதயகுமாரை அனுப்புகிறாங்க. அங்கே ஐயா பவன் கல்யாணம் அவங்க எங்கே இருந்தோ கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் ஒரு மாவட்டம் தள்ளி, விருதுநகர் மாவட்டம் தள்ளி, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஐயா கடம்பூர் ராஜுவை இங்கே வர சொல்கிறாங்க. இந்த நுண்ணரசியல் இருக்குல்ல, என்ன நுண்ணரசியல் எனக்கு புரியுங்க. அவங்க என்ன அது எதனால் அன்னைக்கு ஐயா நயினார் நாகேந்திரன் தெலுங்குல பேசினாரு? அவங்க பவன் கல்யாண ஐயா வச்சு இங்கே என்ன மாதிரியான ஒரு